ஓம் சாந்தி. 9/12/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு எல்லையற்ற செல்வத்தை கொடுப்பதற்காக தந்தை வந்துள்ளார். இப்படிப்பட்ட இனிமையான தந்தையை நீங்கள் அன்பாக நினைத்தால் தூய்மையாகிவிடலாம். கேள்வி: விநாசத்தின் நேரம் நெருங்கி வருகிறது என்பதன் அடையாளம் என்ன? பதில்: விநாசத்தின் நேரம் நெருங்கினால், முதலாவது, நமது தந்தை வந்துவிட்டார் என்று அனைவருக்கும் தெரிந்து கொண்டே போகும். இரண்டாவது, இப்போது புதிய உலகின் ஸ்தாபனை, பழைய உலகத்தின் அழிவு ஏற்பட போகிறது என்பது பலருக்கும் காட்சிகள் கூட கிடைக்கும். மூன்றாவது, சந்நியாசிகள், ராஜாக்கள் போன்றோருக்கு ஞானம் கிடைக்கும். 4, எல்லையற்ற தந்தை வந்துவிட்டார் என்பதை கேட்கும்போது அவரே சத்கதி அளிப்பார் என்றால் பலர் வருவார்கள். 5, செய்தித்தாள்கள் மூலமாக பலருக்கு செய்தி கிடைக்கும். 6, குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்தும உணர்வுடையவராக ஆகிக்கொண்டே போவீர்கள். ஒரு பாபாவின் நினைவில் அத்தீந்திரிய சுகத்தில் இருப்பீர்கள். பாடல்: இந்த பாவமான உலகிலிருந்து அழைத்துச் செல்லுங்கள். ஓம் சாந்தி. இதை யார் கூறுகிறார்கள் மற்றும் யாருக்கு கூறுகிறார்கள்? ஆன்மீக குழந்தைகளே, பாபா அடிக்கடி ஆன்மீகம் என்று ஏன் கூறுகிறார்? ஏனென்றால் இப்போது ஆத்மாக்கள் போக வேண்டும். பிறகு மீண்டும் இந்த உலகத்தில் வரும்போது சுகம் கிடைக்கும். ஆத்மாக்கள் இந்த அமைதி மற்றும் சுகத்தின் ஆஸ்தியை போன கல்பத்திலேயே பெற்றனர். இப்போது மீண்டும் இந்த ஆஸ்தி ரிப்பீட் ஆகிறது, அதாவது மீண்டும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு ரிப்பீட் ஆகும்போதுதான் சிருஷ்டி சக்கரமும் மீண்டும் ரிப்பீட் ஆகிறது. அனைத்தும் ரிப்பீட் ஆகிறது அல்லவா? எது முடிந்ததோ அது ரிப்பீட் ஆகிறது. அந்த நாடகம் கூட ரிப்பீட் ஆகிறது. ஆனால் அதில் மாற்றம் செய்ய முடியும். ஏதாவது வார்த்தைகளை மறந்து விட்டார்கள் என்றால் பிறகு அதை உருவாக்கி போடுகிறார்கள். அதற்கு பயாஸ்கோப் என்று பெயர். இதில் எதையும் மாற்ற முடியாது. இது உருவாக்கப்பட்ட நாடகம். அந்த உலகிய நாடகத்தை ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது என்று கூற முடியாது. இந்த நாடகத்தை புரிந்து கொள்வதால் அதுவும் புரிய வருகிறது. இப்போது பார்க்கின்ற நாடகங்கள் அனைத்தும் பொய்யானவை என்று குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். கலியுகத்தில் பார்க்கக்கூடிய பொருட்கள் எதுவும் சத்யுகத்தில் இருக்காது. சத்யுகத்தில் என்ன நடந்ததோ அது மீண்டும் சத்யுகத்தில் நடக்கும். இந்த எல்லைக்குட்பட்ட நாடகம் போன்றவை மீண்டும் பக்தி மார்க்கத்தில் தான் நடக்கும். எந்த விஷயம் பக்தி மார்க்கத்தில் நடக்கிறதோ அது ஞான மார்க்கம், அதாவது சத்யுகத்தில் நடக்காது. எனவே இப்போது எல்லையற்ற தந்தையிடமிருந்து நீங்கள் சொத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒன்று லௌகீக தந்தையிடம் இருந்தும் பரலோக தந்தையிடம் இருந்தும் சொத்து கிடைக்கிறது. மற்றபடி அலௌகீக தந்தையிடமிருந்து சொத்து கிடைக்காது என்று தந்தை புரிய வைத்துள்ளார். இவரே, அதாவது அலௌகிக்க தந்தையான பிரம்மா பாபாவே, அவரிடமிருந்துதான் சொத்தை, அதாவது ஆஸ்தியை அடைகின்றார். புதிய உலகத்தின் ஆஸ்தியை எல்லையற்ற தந்தை இவர் மூலமாகத்தான் கொடுக்கின்றார். இவர் மூலமாக தத்தெடுப்பதால் இவரை தந்தை என்று சொல்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் கூட லௌகீக மற்றும் பரலௌகீக தந்தை இருவருமே நினைவுக்கு வருகிறார்கள். இவரை, அதாவது அலௌகிக்க தந்தையான பிரம்மாவை நினைவு செய்வதில்லை. ஏனென்றால் இவரிடமிருந்து சொத்து கிடைப்பதில்லை. அப்பா என்ற வார்த்தை சரியாக இருக்கிறது. ஆனால் இந்த பிரம்மாவும் ஒரு படைப்பு அல்லவா? படைப்புக்கு படைப்பவரிடமிருந்து சொத்து கிடைக்கிறது. உங்களை கூட சிவபாபா தான் படைத்தார். பிரம்மாவையும் அவர்தான் படைத்தார். சொத்து படைப்பவரிடமிருந்து கிடைக்கிறது. அவர் எல்லையற்ற தந்தை ஆவார். பிரம்மாவிடம் எல்லையற்ற சொத்து இருக்கிறதா? பாபா இவர் மூலமாகத்தான் வந்து புரிய வைக்கின்றார். இவருக்கும் சொத்து கிடைக்கிறது. சொத்தை அடைந்து உங்களுக்கு கொடுக்கின்றார் என்பது அல்ல. நீங்கள் இவரையும் நினைக்காதீர்கள் என்று பாபா கூறுகிறார். இந்த எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களுக்கு சொத்து கிடைக்கிறது. லௌகிக்க தந்தையிடமிருந்துதான் எல்லைக்கு உட்பட்ட சொத்து, பரலௌகீக தந்தையிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சொத்து இரண்டும் பதிவு செய்யப்பட்டுவிட்டது.
சிவபாபாவிடமிருந்து சொத்து கிடைக்கிறது என்பது புத்தியில் இருக்கிறது. மற்றபடி பிரம்மா பாபாவின் சொத்து என்று எதை கூறுவோம்? புத்தியில் சொத்து அல்லது ஆஸ்தி நினைவு வருகிறதல்லவா? இந்த எல்லையற்ற ராஜ்யம் அவரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது. அவர் பெரிய தந்தை ஆவார். என்னை நினைக்காதீர்கள், என்னிடம் எந்த சொத்தும் இல்லை உங்களுக்கு கொடுப்பதற்கு என்று இவரும் கூறுகிறார். யாரிடமிருந்து சொத்து கிடைக்கிறதோ அவரை நினையுங்கள், அவரே என்னை மட்டும் நினையுங்கள் என்று சொல்கிறார். லௌகிக்க தந்தையின் சொத்திற்காக எவ்வளவு சண்டை நடக்கிறது. இங்கேயோ சண்டையின் விஷயம் எதுவும் இல்லை. தந்தையை நினைக்கவில்லை என்றால் எல்லையற்ற சொத்தும் கிடைக்காது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று பாபா கூறுகிறார். இந்த ரதத்திற்கும் நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைத்தால் உலகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கும் என்று கூறுகிறார். இதற்குத்தான் நினைவு யாத்திரை என்று பெயர். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. மாலையில் மணியாக கோர்க்கப்படுவதற்காக தேஹி அபிமானி, அதாவது ஆத்ம உணர்வுடையவராகி தீவிர வேகத்தில் நினைவு யாத்திரை செய்ய வேண்டும். தந்தையின் கட்டளைப்படி நடந்து தூய்மையாக வேண்டும். 2. பாபாவின் அறிமுகத்தை கொடுத்து பலரை தனக்கு சமமாக மாற்றம் செய்யக்கூடிய சேவை செய்ய வேண்டும். இங்கே வனவாசத்தில் இருக்க வேண்டும். ஐயோ ஐயோ என்ற கடைசி காட்சிகளை பார்ப்பதற்கு மகாவீரர் ஆக வேண்டும். வரதானம். பந்தனங்களின் கூண்டினை உடைத்து ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான ட்ரஸ்டி ஆக. விளக்கம். சரீரத்தின் அல்லது சம்பந்தத்தின் பந்தனம்தான் கூண்டு ஆகும். கடமையை நிறைவேற்றுவது என்பதையும் கூட பெயரளவில் மட்டுமே கடைபிடிக்க வேண்டுமேயன்றி பற்றுதலுடன் அல்ல. அப்பொழுதுதான் பந்தனமற்றவர் என்று கூறுவார்கள். யார் ட்ரஸ்டியாகி நடக்கிறார்களோ அவர்களே பந்தனமற்றவர்களாவார்கள். எந்த ஒரு எனது என்ற தன்மை இருந்தாலும் அவர்கள் கூண்டில் அடைக்கப்பட்டவர்கள்தான். இப்பொழுது கூண்டு பறவையில் இருந்து ஃபரிஷ்தா ஆகிவிட்டீர்கள். எனவே எங்குமே சிறிதளவும் கூட பந்தனம் இல்லாமல் இருக்கட்டும். மனதினுடைய பந்தனம் கூட இருக்கக்கூடாது. என்ன செய்வது, எப்படி செய்வது? விரும்புகிறேன், ஆனால் நடப்பதில்லை. இவையெல்லாம் கூட மனதின் பந்தனம் ஆகும். எப்பொழுது மறுபிறவி உடையவர் ஆகிவிட்டீர்களோ பிறகு எல்லா விதமான பந்தனங்களும் முடிந்து போய்விட்ட நிலையில் என்றுமே ஜீவன்முக்தி நிலையின் அனுபவம் ஆகிக்கொண்டே இருக்கும். ஸ்லோகன். எண்ணங்களை மிச்சப்படுத்தினீர்கள் என்றால் சமயம், சொற்கள் எல்லாமே இயல்பாகவே மிச்சமாகிவிடும். அவ்யக்த சமிக்கை. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாதீத் ஆவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். கர்மாதீத் நிலை என்றால் கர்மத்தின் எந்த ஒரு பந்தனத்தின் ஈர்ப்பில் இருந்தும் கூட விலகி இருப்பதாகும். இப்பேற்பட்ட அனுபவங்களே அதிகரித்து கொண்டிருக்கட்டும். எந்த ஒரு காரியம் கூட ஸ்பரிசிக்கக்கூடாது. மேலும் காரியம் செய்த பிறகு வெளிப்படும் பலன் கூட நம்மை தொடக்கூடாது. அதாவது ஆகர்ஷணம் செய்யக்கூடாது. முற்றிலும் விலகிய நிலையின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எப்படி மற்றவர் யாரோ செய்ய வைத்தார் மற்றும் நான் செய்தேன், கருவியாக இருப்பதில் கூட அந்த விலகிய தன்மையின் அனுபவம் ஆக வேண்டும். எது நடந்து முடிந்ததோ அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு விலகியவராக ஆகிவிடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.